ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கலை வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம முள்ளங்கி கீரை பொரியல் பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து போட்டுங்க. 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போடுங்க. நல்லா வதங்கட்டும்னு சொல்லிட்டு இடித்து வச்ச பூண்டு, நல்லா 10 பல்லு பூண்டு எடுத்து நான் இடித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டு எடுத்து அதில் போட்டுக்குங்க. அது நல்லா செவந்து வரட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம், அந்த கீரையோட தண்டுகளெல்லாம் நம்ம கொத்தமல்லியில் கட் பண்ணி எடுப்போம் இல்லையா, தண்டெல்லாம் அதே மாதிரி தண்டுங்களை நம்ம ஃபஸ்ட்டு தனியாக வந்து நான் பொடியாக நறுக்கி தனியாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கீரையை வந்து தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, இந்த வெங்காயம் வதங்கின உடனே நம்ம கீரையோட தண்டு மட்டும் ஃபஸ்ட்டு போடலாம். ஏன்னா வந்து தண்டு வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். கீரை வந்து பட்டுன்னு வெந்துடும், அப்படியே வதங்கிடும். அதனால் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம தண்டு போட்டுக்கலாம். தண்டு போட்டுட்டு அது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வெந்த பிறகு அதுக்கப்புறமா நம்ம கீரையை பொடியாக கட் பண்ணி அது மேலே போடலாம். அப்போ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வெந்திருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம பாருங்கள், இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சு தண்டு போட்டாச்சு. தண்டு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சுட்டு வேகட்டும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சு கீரையும் போட்டுடலாம். கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சு கீரை போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதே மாதிரி வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போடாதீங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும். அது மூடி போடணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே வந்து வதங்கட்டும். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 காஞ்ச மிளகா, அது கூட வந்துட்டு ஒரு 2 பல்லு தேங்காய், ஒரு கை விரல் அகலத்துக்கு தேங்காய் எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு, அது கூட 4 சீரகம் போட்டுக்கோங்க. ரொம்ப வேண்டாம், 4 சீரகம் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி, காஞ்ச மிளகா, சீரகம், தேங்காய் எல்லாத்தையும் ஒரு ஓட்டு ஓட்டி இதில் போட்டிங்கன்னா சுவையான கீரை ரெடி. பாருங்கள், அருமையாக இருந்தது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.